தென்னை மரம் பக்கத்தில் வாழை மரத்தை நடு இல்லை தாழையை நடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பழமொழி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து நிறைய தாழை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தேவை வந்து தாழையாக இருந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தென்னை கன்றுகள் வைக்கும்போது, தென்னம்பிள்ளை வந்து வைக்கும்போது இங்கே நிறைய பக்கத்தில் ஆடு மாடு இருக்கும். இந்த மாதிரி வந்து தென்னையை வந்துட்டு கடிச்சு வச்சிடுது. ஸோ அது தவிர்க்கிறதுக்கு தாழைகளை நட்டோம். தாழையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முள்ளாக இருக்கிறதுனால இதை தாண்டி போய் தென்னை மரத்தை கடிக்காது. அண்ட் இதையுமே வந்து டேமேஜ் பண்ணாது ஆடு மாடெல்லாம். அது மட்டும் இல்லை, தாழை வந்துட்டு பூமியை ரொம்பவே குளிர்விக்கும். ஆல்ரெடி பூமி சூடாகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து நம்மளோட கான்ட்ரிபியூட் பண்ணி ஏதாவது இந்த பூமிக்கு நன்மை செய்யணும்னா தாழை வளர்க்கலாம். கண்டிப்பாக மண்ணுக்கும் நன்மை செய்யுது, மனுஷனுக்கும் நன்மை செய்யுது. கொஞ்சம் கடினமான வேலை தான். ஆனால் இது ஒரு தடவை செஞ்சிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு பெரிய பலன் இருக்குது. உங்களுக்கும் தாழை செடி வந்து நட்டு பிரயோஜனப்பட்டுக்கோங்க.